பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோசுவா புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 5வது அதிகாரத்திலே கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையின்படி விருத்த சேதனம் என்பது ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஆபிரகாமினுடைய வாரிசு, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி உறுதிப்படுத்தும்படி இந்த விருத்த சேதனம் கட்டளையிடப்படுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதற்கு இது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சூழ்ந்து கொண்டு முற்றுகை போட்டாலும் அவர்களை ஆவிக்குரிய நிலைமையில் ஆயத்தப்படுத்த விருத்த சேதனமும் பஸ்காவும் தேவைப்பட்டது. அதற்கு பிறகுதான் கானானுடைய சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் கொடுத்த கட்டளையின்படி ஜனங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா எரிகோவிலிருந்து வெளியிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. யோசுவாவிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டதற்கு அவள், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் உங்கள் அடியனுக்கு சொல்லுகிறத என்ன என்று சொல்லி அங்கே கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு துணை நின்று யுத்தம் செய்ய போகிற அதரிசனமான தேவ சமூகத்தையும் பரமசேனையும் யோசுவா அறிந்து கொள்ளும்படி அப்படி செய்கிறார். இந்த பூமியில் நமக்குள்ள போராட்டங்களில் நாம் தனியாக இல்லை. சேனைகளின் தேவன் நம்மோடு உண்டு. கர்த்தருடைய சேனை நமக்காக யுத்தம் பண்ணுகிற சேனை. யுத்தம் கர்த்தருடையது. பரிசுத்த ஆவியான நம்மோடு எப்பொழுதும் இருந்து வெள்ளம்போடு சத்துரு வந்தாலும் ஜெயக்கொடியேற்றில் ஆவியான நம்மை நடத்துவார். 6வது அதிகாரத்திலே எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரையும் வெளியே வரவும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்தவீரரையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மகிமை உண்டாவதாக. அதோடு கூட அந்த எரிகோ பட்டணம் சுமார் 8 ஏக்கர் நிலத்திலே இருந்தது. அரணான மதில்கள் சூழ்ந்த நகரம். உள்ளே குடியிருப்புகளுக்கு மட்டுமல்ல, அருகிலுள்ள நாட்டு பகுதியில் வசிப்பவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் பட்டணமாகும். மதில் சுவர்கள் 30 அடி உயரமும் 20 அடி அகலமும் உள்ளவை.
எரிகோ பட்டணத்தை யாரும் தோற்கடிக்க முடியாது என்றும் அதன் கானானியர்களால் கடவுளால் காக்கப்பட்டது என்றும் அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எரிகோ பட்டணத்தை பிடிப்பது யோசுவாவின் யுத்த தந்திரங்கள் அனைத்திற்கும் திறவுகோல் போன்றது. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் கானானியருடைய எல்லா காரியங்களையும் விட வல்லமையுள்ளவர். எனவே அது நிரூபிக்கப்படுகிறது. உண்டாவதாக அன்றாட தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி யோசுவா ஜனங்களை நடத்தின பொழுது எரிகோ பட்டணம், அந்த எரிகோ மதில் விழுந்தது. அதிகாலமே எழுந்து யோசுவா கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் நடத்தினான். மகிமை உண்டாவதாக. 7 தினம் ஆசாரிய எக்காலங்களை ஊதுகையிலே ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்ன பொழுது அங்கே அவர்கள் கையிலே அந்த எரிக்கோ கோட்டையில் விழுந்து அங்கே உள்ளே செல்லும்படியான காரியம் நடைபெற்றது. அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அவர்கள் போய் சகலத்தையும் சங்காரம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். 7வது அதிகாரத்திலே ஆகானுடைய பாவமான காரியம் இங்கே வெளிப்படுகிறதை இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. உண்டாவதாக. ஆகானின் பாவம், இஸ்ரவேலருக்குள் அதன் விளைவு, ஆகானும் அவனுடைய குடும்பமும் பெற்ற தண்டனை ஆகியவை தேவனுடைய மக்கள் பகிரங்கமாக பாவம் செய்யும்போது வெளிப்படும் நியாய தீர்ப்புக்கு அங்கே முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மக்களிடத்தில் பயங்கரமான பாவம் காணப்படும் பொழுது, அவருடைய பாவம் பொறுத்து கொள்ளப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் தடுக்கப்படுகிறது. தேவ கோபாக்கினை வந்து விடுகிறது. இந்த காரியங்களிலே அங்கே ஆகான் தண்டனை கொடுக்கப்படுகிறது குறித்து 8வது அதிகாரத்தில் ஆயி பட்டணம் அங்கே அழிக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். இந்த ஆகானுடைய செயலினால் ஆயி பட்டணம் அங்கே இஸ்ரேலுக்கு முன்பதாக திறக்கப்படாவிட்டாலும், இஸ்ரேல் தோல்வி அடைந்தாலும், தொடர்ந்து 8வது வேதத்திலே இந்த ஆகானுடைய பாவங்களை நிவர்த்தி ஆகும்போது கர்த்தர் ஜனங்களோடு இருந்து ஆயி பட்டணத்தை அழித்து தேவன் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருகிறார். யோசுவா பலிபீடத்தை கட்டி தேவனின் தொழில்களை குறித்து பார்க்கிறோம். நாளிலும் கர்த்தர் தாமே ஜெயமாக நடத்துவார். மகிமை உண்டாவதாக.